கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை குடும்பமாக இந்த வேளையிலே அவருக்கு சாட்சியாய் நிறுத்தின தயவுக்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு 2019ல மேரேஜ் ஆச்சு. 4 இயர்ஸா குழந்தை இல்லாம இருந்தது. அ இனிஷியலா எங்களுக்கு இது தெரியல. பட் நாள் போக போக எல்லாரும் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது 2023ல நம்ம சர்ச்ல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமா அவருடைய வார்த்தைய கொடுத்தார். "தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க அந்த வாக்குத்தத்தத்த வைத்து ஜெபித்தோம். அன்னைக்கு ஈவினிங்கே நாங்க சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் இந்த வார்த்தைய சொன்னாரு. "ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்த குடுத்துருக்காரு. இத புடிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செய்வாருன்னு" சொல்லிட்டு. நாங்களும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது அ மார்ச் மாசம் என்னுடைய ஒய்ஃப் கர்ப்பம் தரிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா 4 இயர்ஸ் ஆஃப் வெயிட்டிங்க்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கார். ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். பட் அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, 8 வீக்ஸ்க்கு அப்புறம் நாங்க செக்கப்க்கு போகும்பொழுது, கார்டியாக் ஆக்டிவிட்டி இல்லன்னு சொல்லிட்டாங்க. வி ஹேட் டூ டெர்மினேட் த பிரெக்னன்சி. அப்போ வந்து ரொம்ப வி வர் ஷேட்டர்ட். ரொம்ப அ அ நொறுக்கப்பட்டோம். அ ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அப்போ கிடைச்சது. அது டக்குன்னு இல்லன்னு சொன்னோனே ரொம்ப வேதனையா இருந்தது. பட் இருந்தாலும் நாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கும்பொழுது தான் நம்ம சபையில எவ்ரி இயர் இந்த உபவாச ஜெபம் நடக்கும். அந்த உபவாச ஜெபத்தில லாஸ்ட் இயர் அ பாஸ்டர் ஒரு வார்த்தைய சொன்னார். "ஆண்டவர் இந்த வருஷம் இந்த உபவாச நாட்கள்ல உங்களுக்கு மங்களகரமான காரியங்கள கர்த்தர் உங்க வாழ்க்கையில நடக்க பண்ணுவாரு." பிரைஸ் தி லார்ட். ஒரு மங்களகரமான முடிவு, அஹ், ஒரு மங்களகரமான நிறைவை கர்த்தர் நமக்கு தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நானும் என் மனைவியும் கடந்த ஆண்டு நாங்க உபவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். அதில ஒரு காரியத்த செய்தோம். என்னன்னா, டெய்லி எங்களால மார்னிங் நாங்க வொர்க்குக்கு போயிட்டதுனால எங்களால பிரேயர்ல கலந்துக்க முடியாது. பட் ஈவினிங்ல எங்களால முடிஞ்ச நேரத்தில நம்ம சபையில மேல 1 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ என்னைக்கு டைம் இருக்கோ அப்போ நாங்க ஜெபம் பண்ணோம். இந்த மாதிரி "ஆண்டவரே கர்த்தாவே நீங்க காரியங்கள செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெபம் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு அந்த டெர்மினேஷனுக்கு அப்புறமேட்டு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நீங்க டைம் எடுக்கணும். அது இல்லாம உங்களுடைய ஏஜ்லாம் அதிகமா இருக்கிறதுனால, வி ஹேவ் டு திங்க் அபவுட் அதர் ஆப்ஷன்ஸ். மத்த ட்ரீட்மெண்ட் முறைகள் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நாங்க ஒரு காரியத்தில உறுதியா இருந்தோம். "ஏசப்பா இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அதனால ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். நீர் தான் சிருஷ்டிக்கிற தேவன். அதனால அப்பா நீங்க அற்புதங்கள செய்யணும்னு" சொல்லிட்டு விசுவாசத்தோட இந்த 40 நாள்லயும் எங்களால முடிந்த நாட்கள் நாங்க மேல நாங்க ஜெபம் பண்ணோம். ஸோ உபவாச ஜெபம் முடிஞ்சது. அந்த 40 டேஸ் முடிஞ்சது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி கர்த்தருடைய கிருபையினால திரும்பவும் என்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறதை கன்ஃபார்ம் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகஸ்ட் 18 அன்னைக்கு நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம். மாதிரி ஆண்டவரே எங்க 3 பேர நீங்க சாட்சியா நிறுத்துங்க சபையில. நாங்க சாட்சியா நிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜெபம் பண்ணோம். அதே மாரி ஆண்டவர் எங்க ஜெபத்தை கேட்டு அ வ அவருடைய கிருபையின்படி ஈவாய் கர்த்தர் எங்களுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அழகான பெண் குழந்தைய அ ஈஸ்டர் அன்னைக்கு மார்ச் 31 கர்த்தர் கொடுத்தாரு. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவங்க சொன்ன மாதிரி 4 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவர் எங்களுக்கு இந்த குழந்தைய குடுத்துருக்காங்க. நாங்க 2 பேருமே ஆக்சுவலி மெடிசின் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் செக்டர்ல நாங்க ஒர்க் பண்ணுறதுனால, நெறைய கைண்ட் ஆஃப் சஜஷன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. அ அ ஆண்டவர் ஆனாலும் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது எங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, எங்களுக்கு ஆண்டவர் செய்வாங்க. நாங்க ஆண்டவர நம்பியிருக்கோம் அப்படின்ற மாரி தான் நாங்க சொல்லிட்டே இருந்தோம். ஜெபத்தினால இந்த குழந்தைய நாங்க சுதந்திரத்துக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. அவங்க சொன்ன மாரி அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த கன்செப்ஷன் இல்ல அப்படின்றப்போ ஒரு பெரிய ஒரு டவுன் ஆன மாரி இருந்துச்சு. அப்ப அந்த வீக் ஃபர்ஸ்ட் சண்டே நாங்க வரோம் சர்ச்சுக்கு. கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எவ்ரி டைம் அ வீட்ல அம்மாவும் சரி, மத்தவங்க ஒரு சில சபையில உள்ள ஃப்ரெண்ட்ஸும் சரி என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க அந்த கம்யூனியன் எடுக்கும்போது ஆண்டவர்ட்ட ஒப்பு குடுத்து ஜெபிங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீக் ஆண்டவர்ட்ட ரொம்ப கண்ணீரோட நான் கேட்டேன். ஏன்னா, "நீங்க எங்களுக்கு குடுத்துட்டீங்க அப்படின்னு நாங்க நெனச்சது எங்களுக்கு இல்ல ஏசப்பா. எங்களுக்கு இது ம என்ன உடனே எங்களுக்கு எவ்வளோ நீங்க குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணி அந்த கம்யூனியன் சரண்டர் பண்ணி அந்த கம்யூனியன்ல பங்கெடுத்தோம். அது கம்யூனியன் முடிச்சுட்டு நான்
சர்ச்லேருந்து வெளியில போம்போதே வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வார்த்தையினால வந்து பேசினாங்க. "நீ வந்து அழுது கொண்டிராய்" அப்படி சொல்லிட்டு, "உன்னோட நிந்தைய வந்து நான் மாற்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினாங்க. அது மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு அந்த இதுக்குள்ளேயுமே வந்து எங்களுக்கு வந்து ஆண்டவர் இந்த அருமையான இந்த குழந்தைய வந்து ஆண்டவர் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி, இன்னைக்கு தேவ சமூகத்தில நாங்க சாட்சியா நிற்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஃபர்ஸ்ட்டு அந்த 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 டே 28th ஏப்ரல் 2023 எங்களால மறக்க முடியாது. ஏன்னா, அந்த டே தான் வந்து நாங்க டெர்மினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் நாங்க பண்ணிட்டோம் 29th. கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவரா இருந்தாருன்னா, அதே அந்த 29th ஏப்ரல் இத நாங்க பண்ணோம். ஆனா அடுத்த வருஷம் 21 ஏப்ரல் 2024 கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி, எங்க கையில ஒரு குழந்தைய குடுத்து, இதோ அந்த நாள்ல நாங்க தேவனுடைய மகிமைக்கென்று எங்களுக்கு குடுத்த குழந்தைய நாங்க பிரதிஷ்டை பண்ணும்படி தேவன் கிருபை செய்தார். எங்களுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்காகவும் ரொம்ப நன்றி. அது என் பாஸ்டர் அம்மா, சபையில இருக்க ஒவ்வொரு விசுவாசிங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்பவுமே ப்ரேயர் பண்ணி எங்கள உற்சாகப்படுத்துனாங்க. கர்த்தர் கொடுத்த இந்த சபைக்காக, கர்த்தர் கொடுத்த ஊழியருக்காக, கர்த்தர் கொடுத்த ஊழியக்கார தாய்க்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.